வா அஞ்சலி. உள்ள வா. அஞ்சலி, உன் வேதனை எனக்கு புரியுது அஞ்சலி. ஆனா எதுவும் பண்ண முடியாது. நீ படிச்ச பொண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சி பண்ணு. வேற வழி இல்ல. வா, வந்து உட்கார். வா உட்கார். வீட்டுக்கு போனதும் டாக்டர் மாத்திரை போட்டுக்க சொல்லிருக்காங்க. இரு, நான் பேக்ல இருந்து மாத்திரை எடுத்துட்டு வரேன். மருந்து மாத்திரையால தான் நான் உயிர் பழிச்சு வந்தேனா தீனா? சொல்லுங்க. தியா மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா டாக்டர்ஸால என்ன காப்பாத்திருக்க முடியுமா? உங்களுக்கு இன்னுமா புரியல? என் தியா எனக்குள்ள எந்த அளவுக்கு கலந்துருக்கான்னு உங்களுக்கு இன்னுமா புரியல? தியா என் வயத்துல உருவாகலதான், ஆனா என் மனசு முழுக்க அவதான் தேனா நிறைஞ்சிருக்கா. தியா என் ரத்தத்தோட ரத்தமா கலந்திருக்கா. என் மூச்சோட மூச்சா உறைஞ்சு போயிருக்கா. என் உடம்புக்குள்ள தியாதான் உயிரை அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் தீனா அவ கைப்பட்டதும் நான் பழிச்சிருக்கேன். என் மேல கருணை காட்டுங்க தீனா, ப்ளீஸ். என் தியா இல்லாம என்னால வாழ முடியாது தீனா. ப்ளீஸ் தீனா, ப்ளீஸ். என் தியாவை எப்படியாவது என்கிட்ட திருப்பி கொடு. அஞ்சலி, what is this? புரியுது, எனக்கு நல்லா புரியுது. தியா மாலத்தை பெத்த குழந்தைதான். ஆனாலும் என்னால விட்டு கொடுக்க முடியல தீனா. நான் என்ன பண்ணட்டும்? 100 யானை ஒன்ன நின்னு என் மனச போட்டு மிதிக்கிற மாதிரி வலிக்குது தீனா, ரொம்ப வலிக்குது. ஏற்கனவே எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கைவரிச்சப்ப தற்கொலைக்கு ட்ரை பண்ண பாருங்க. அப்ப விட இப்ப ரொம்ப வலிக்குது தீனா. இல்ல தீனா, என் தியாவை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. திருப்பி கொடுத்துருங்க தீனா. நான் இத கேக்குறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. நான் அதை புரிஞ்சுக்கவும் விரும்பல. ப்ளீஸ் தீனா, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் தீனா. மாலதி கிட்ட பேசி எப்படியாவது என் தியாவை திருப்பி கொடுத்துருங்க தீனா, கொடுத்துருங்க. அஞ்சலி ப்ளீஸ். இந்த பார், கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நீ திரும்ப திரும்ப கெஞ்சறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சலி. ஏன் கிடைக்காது தீனா? மாலதி ரொம்ப நல்லவங்க. அவங்க கிட்ட என் நிலைமையை சொன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தியாவை திருப்பி கொடுத்துருவாங்கல்ல. அஞ்சலி ப்ளீஸ், நீதான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் உன்னை குத்தி காமிக்கிறேன்னு நினைக்காத. மாலதி நல்லவங்க தான். அவங்க நல்லவங்களா இருந்ததுனாலதான் தியா அவங்க குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் குழந்தைய உங்ககிட்ட விட்டு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு அப்படிதான் குழந்தைய விட்டு கொடுக்கிற விஷயமா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நீ என்ன ஏதுன்னு எதையுமே விசாரிக்காம அவங்க மேல சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் என்னென்னமோ நடந்து போச்சு. இது பார், அவங்க இதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்க? உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். எந்த தாய் இதெல்லாம் செய்வா சொல்லு? அவங்க நீ கொஞ்சம் நஞ்சமா கஷ்டப்படுத்திருக்க. ஐயோ தீனா, எனக்கு அப்ப எந்த உண்மையும் தெரியாது. அதனாலதான் அப்படி. ஐயோ, இப்ப தெரிஞ்சிருச்சுல. தியாவோட தாய் மாலதி தாங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சுல. அப்ப அதை மறந்துட வேண்டியதானே? அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அஞ்சலி, அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி, புரிஞ்சுக்கோ அஞ்சலி. இனிமே எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை, அவ்வளவுதான்.
நமக்குள்ள நம்மளை தவிர வேற யாரும் இல்ல, எதுவும் இல்ல. இத பாரு, மனசு மாத்திக்கிட்டு வாழ கத்துக்கோ அஞ்சலி. ப்ளீஸ் ப்ளீஸ் அஞ்சலி, தீனா. ப்ளீஸ். நான் போய் மாத்திரையும் தண்ணி எடுத்துட்டு வரேன். அஞ்சலி, மாத்திரை சாப்பிடு. இந்தா. சாப்பிடு அஞ்சலி. அஞ்சலி, விளையாடுறீங்களா தீனா? ஏதோ சின்ன குழந்தைக்கு நிலவை காட்டி சோறுன்ற மாதிரி எதையோ சொல்லி என்ன ஏமாத்துறீங்களா? உங்களுக்கு புரியலையா? நான் என்ன கேக்குறேன், ஏன் கேக்குறேன்னு உங்களுக்கு புரியலையா? அறிவில் உனக்கு இப்ப எதுக்காக மாத்திரையும் தண்ணியை தட்டி விட்ட? இதுவா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பிஹேவ் பண்ண போற? செத்த பொடிச்சு வந்தோ நீ, அதை மறந்துடாத. இல்ல, இப்ப நான் உயிரோடவே இல்ல. தியா வந்து ஹாஸ்பிடல்ல என்ன தொட்டு கொஞ்ச நேரம் தான் தினா நான் உயிரோட இருந்தேன். இப்போ இப்போ நான் செத்த பொணமா தான் உங்க முன்னாடி நிக்கிறேன். தினா 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 ப்ளீஸ் தினா, தியாவை என்கிட்ட நிரந்தரமா கொடுத்து என் உயிரை மீட்டு கொடுங்க தீனா. தீனா, என் தியாவை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க தீனா, ப்ளீஸ். எனக்கு தியா வேணும், ப்ளீஸ் தீனா. தீனா ப்ளீஸ் தீனா, எனக்கு தியா வேணும் தீனா. அம்மா, பாப்பா மகேஷ், வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இப்படி இருக்கட்டும்மா. உட்காருங்க. அப்பா கால் பண்ணி உடனே வர சொன்னாரு, அதான் உடனே கிளம்பி வந்தோம். அப்பா எங்கம்மா, என்ன விஷயத்துக்காக வர சொன்னாரு? ரொம்ப தெரியலையேப்பா. முக்கியமான விஷயம் மகேஷ். வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணி. என்ன யாருன்னு தெரியலையா? நானே சொல்றேன். அப்பா, என்ன அவங்க கிட்ட கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. அப்பா, இவரு யாரு? இவன் தான் என் 2வது பையன், பேரு பாபு. என் அண்ணன் எப்படி இறந்தாருங்கிறத ஏற்கனவே என் அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ என் அண்ணன் கூட நானும் தான் இருந்தேன். அந்த ஆக்சிடென்ட்ல என் அண்ணனோட உயிர் போயிடுச்சு, எனக்கு பார்வை போயிடுச்சு. அந்த நேரத்துல எனக்கு பார்வை போன வேதனையை விட என் அண்ணன் என்னை விட்டு போனதுதான் என்னால தாங்க முடியாத வேதனையா இருந்தது. அந்த வேதனையில இருந்து என்னால இன்னைக்கு வரைக்கும் மீண்டு வரவே முடியல. நானும் என் அண்ணனும் அண்ணன் தம்பி மாதிரி பழகல, க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தோம். ஒன்னாதான் தூங்குவோம், ஒன்னாதான் சாப்பிடுவோம், ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம், ஒன்னாதான் எங்கேயுமே போவோம். ஆனா சாகும்போது மட்டும் என் அண்ணன் என்னை ஏமாத்திட்டு தனியா போய் சேர்ந்துட்டான். அந்த கஷ்டத்தை சுமந்துகிட்டு என் அப்பா அம்மாவை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல.
அதனால தான் என்னை ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுடுங்கன்னு சொன்னேன். ஆரம்பத்துல அப்பாவும் அம்மாவும் முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அப்புறம் என் கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு மனசே இல்லாம என்னை பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அங்க போய் சேர்ந்தப்போ என் அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கிறாங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் என்னை பத்தி உங்ககிட்ட தெரியப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க? எங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்த நேரம் எனக்கு பார்வை போறதுக்கு முன்னாடியே எங்களை ஆக்சிடென்ட் பண்ணவனோட முகத்தை நான் பார்த்துட்டேன். நீ அவன் முகத்தை என்னால சாகுற வரைக்கும் மறக்கவே முடியாது. எனக்கு எப்படியும் திரும்ப பார்வை வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. எனக்கு பார்வை வந்ததும் என் அண்ணனை கொன்ன அந்த பாவியை கண்டுபிடிச்சு என் கையாலேயே அடிச்சு கொல்லுவேன். அந்த நாளை எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானா, நான் பார்வை இல்லாம இருக்கிற இந்த நிலைமையில அவனால எனக்கு மட்டும் இல்ல, என் அப்பா அம்மாவுக்கும் ஆபத்து தான். அந்த ஒரே காரணத்தினாலதான் என்னை பத்தி யாருக்கிட்டயுமே தெரியப்படுத்திக்க வேணான்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். போன வாரம் அண்ணனோட திதிக்கு என்னை கூப்பிட வந்தப்பதான் அப்பா உங்களை பத்தி என்கிட்ட சொன்னாரு. உங்களுக்கும் என் அண்ணன் பேருதாங்கிறதையும் நீங்க என் அப்பா அம்மா கிட்ட காட்டுற அக்கறையும் கேள்விப்பட்டதுமே உடனே வந்து உங்க 2 பேரையும் சந்திக்கணும்னு தோணுச்சு. ஆனா என் அண்ணனுக்கு திதி நடக்கிறப்போ 2வது கஷ்டமா நான் இங்க வந்து நிக்க வேணானுதான் அன்னைக்கு நான் உங்களை சந்திக்கவே வரல. அண்ணே, என் அப்பா அம்மா உங்க அப்பா அம்மாவை ஏத்துக்கிட்ட மாதிரி என்னையும் உங்க சொந்த தம்பியை ஏத்துப்பீங்களா? எனக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு. என் அண்ணனை கொன்னவனை பழி வாங்கறதுக்கு என் குடும்பத்து மேல அக்கறை உள்ள உங்களை மாதிரி ஒருத்தரோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுதுன்னு. கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்களா அண்ணே? பாபு, நாங்க உங்களை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எங்களை அண்ணா அண்ணியா ஏத்துக்கிட்டீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி? இனிமே நாம எல்லாருமே ஒரே குடும்பம்தான். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. உங்களோட ஆறுதலான இந்த வார்த்தை எனக்கு தினம் தினம் புது தெம்பையும் நம்பிக்கையும் கொடுத்து சீக்கிரமே பார்வை வந்துருச்சுன்னா அது போதும். அதுக்கப்புறம் நான் அவனை எப்படியும் கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். நீ வாங்க 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 இங்க வாங்க. இந்தாங்க, பால் விளையாடுறீங்களா? சரி 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 சரி. சமத்தா விளையாடணும். ஓகே. என்னடா என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? பார்த்து பார்த்து பார்த்து. சரி. ஏய், அப்பா கிட்ட போ. வாங்க வாங்க. இந்தாங்க. விளையாடுங்க விளையாடுங்க. அத்தை, நீங்க இருங்க மாப்பிள. மாலதி, மாலதி. அம்மா, வாமா. எப்படி இருக்கீங்க மாப்பிள? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க மாலதி? நல்லா இருக்கேம்மா. வந்து உட்காரு. உட்காருங்க. இந்த இதெல்லாம் புடி. அங்க வை சொல்றேன். என்ன? அங்க வை. என் செல்ல குட்டி, வாட குட்டி, வா வா வா. ஐயோ
என்ன பண்றீங்க செல்லம்? நீ வாங்க வாங்க உட்காருமா, வாங்க பாட்டி மாலதி. வந்திருக்காங்க பாருங்க பாட்டி பாருங்க ம் சரிடா, சரி, சரிடா. சரி, இல்ல, இல்ல, இல்ல. விளையாடட்டும், ஏன்பா, ஏன்டா, மாலதி அத்தை வந்திருக்காங்கல்ல அழக்கூடாது. காஃபி வா, போட்டு உன்னையும் கொடு. தூக்கி மடியில எனக்கு வச்சுக்கிறேன் பாட்டி. பால் உன்னையும் தான் பாட்டி மடியில வச்சுக்க போறேன். அத்தை நீங்க இருங்க நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் எதுக்கு மாப்பிள இப்போ? ஐயோ இருக்கட்டும் என்னங்க கேட்டுக்கிட்டு போங்க. மாப்பிள மாலதி, இருக்கட்டுமா? நீ உட்காரு இப்படி. ஆ, ஆ. உட்காரு. அம்மா என்னம்மா இதெல்லாம்? நான் என்ன தங்கமும் வைரமுமாவா கொண்டு வர போறேன்? உங்களுக்கு தேவைப்படுமேன்னு வீட்ல இருந்து கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. மாலதி, மசாலா பொடியும் அரைச்சு கொண்டு வந்துடலான்னு எல்லாத்தையும் காய வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு மில்லுக்கு போனா இன்னைக்குன்னு பார்த்து அந்த ஆளு மில்லையே திறக்கலம்மா. அதனால அப்படியே அரைக்காம அத பையில வச்சிருக்கேம்மா. நீ அதை அரைச்சு வச்சுக்கோ. அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இதெல்லாம் நீ எடுத்துட்டு போயிடு. திருப்பி எடுத்துட்டு போறதா? ஏமா அப்படி சொல்ற? இல்லம்மா, ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த அரிசி பருப்பெல்லாம் இருக்கு. அதான். இருந்தா இருந்துட்டு போட்டுமே. இதெல்லாம் ஏன் திருப்பி எடுத்துட்டு போக சொல்ற? நான் யாருமா? உன் அம்மா தானே. இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில நானும் உங்க அப்பாவும் எவ்வளவோ செய்யணும், ஆனா முடியல. அதனாலதான் இதையாவது கொடுத்துட்டு போலாமேன்னு கொண்டு வந்திருக்கேன். நீ என்னடா மூஞ்சில் அடிச்ச மாதிரி திருப்பி எடுத்துட்டு போன்னு சொல்ற? இதோ பாருமா, மாப்பிள்ளைக்கும் உடம்புக்கு முடியல, உனக்கும் இன்னும் எந்த வேலையும் கிடைக்கல. இந்த நிலைமையில 2 கை குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் நீங்க எப்படி கடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அம்மா, இந்த அனுதாபம் தாம்மா வேண்டான்னு சொல்றேன். நாங்க ஒவ்வொரு நாளையும் கஷ்டத்தோட தான் கடத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் நாளைக்கு தீந்துரும், நாளான்னைக்கு தீந்துரும்னு நம்பிக்கையோட தான் நாங்க நாளை கடத்திட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை பழிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு நீயும் அப்பாவும் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாமா? நீங்க எனக்கு கொடுத்ததே போதுமா. இனிமே நான் உங்களை கஷ்டப்படுத்தி வாங்கினேன்னா நான் உங்களுக்கு சரியான மகளே கிடையாது. இனிமே நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு வரப்போற கஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கான தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டும்தாம்மா. புரியுதுமா, எனக்கு தெரியாதா? மாலதி, நாங்க யாரு? உன்னை பெத்தவங்கம்மா. ஆமாமா, நீங்க என்ன பெத்தவங்க தான். உங்ககிட்ட இருந்து எதையும் வாங்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா என் புருஷனுக்கு நீங்க யாரு? மாமியாரு. ஒரு ஆம்பளை அடுத்தவங்க கிட்ட கூட கையேந்திடலாம். ஆனா சொந்த மாமனார் மாமியார் கிட்ட காலத்துக்கும் கையேந்துறது எவ்வளவு பெரிய அவமானம்னு உனக்கு புரியவே இல்லையாமா? இவர் அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல? இப்ப இவரை என் புருஷன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? இப்ப அவருக்கு உடம்பு முடியலன்னாலும் ஏன் பொண்டாட்டி ஏன் பிள்ளைங்க உங்களை நான் கண் கலங்காம பாத்துப்பேன், அதுக்கு ஆண்டவன் சீக்கிரமே வழிகாட்டுவாருன்னு அவர் பெரிய நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காருமா. அந்த நம்பிக்கை எனக்கு எடுக்க சொல்றியம்மா? என் புருஷன் இப்படி மாற மாட்டாரான்னு நான் எத்தனை நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? இப்ப அவர் மாறிட்டாருமா. அவரு நம்பிக்கை பழிக்கிற வரைக்கும் நான் அவருக்கு ஆறுதலா இருப்பேன். அவரு நம்பிக்கை பழிச்சதும் அவர் எங்களுக்கு ஆறுதலா மட்டும் இல்லம்மா, ஆண்டவனாவே இருப்பாருமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. நீ இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுமா. ம்.